கிராமத்துக்கு வந்தாலும் 6 மணிக்குள்ள வந்து 6 மணிக்குள்ள போயிடுவாங்க. அதே மாரி வேற ஏதாச்சும் ஊர்ல போயிட்டு பொண்ணு எடுத்தாலும் அவங்ககிட்ட இவங்க சொல்லிடுவாங்க. தேங்க்யூங்க லைக் போடு. அதே நம்பிக்கை தானே எல்லாம். அதேதான், அதேதான். ஆ. அப்போ வந்து பக்கத்து கிராமத்துல போய் பொண்ணு எடுத்தா கூட அவங்க சொல்லிடுவாங்க. இந்த மாரி எங்க ஊர்ல இந்த டைமுக்குள்ள தான் வரணும், போணும். இதுக்கு மேல வர முடியாது, போ முடியாது. அந்த மாரி எல்லாத்துக்குமே சொல்லிடுவாங்க. அந்த மாரி இருக்கும்போது, பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பொண்ணு பார்த்து இந்த ஊர்ல இருக்க பையனுக்கு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க பக்கத்து ஊர் தான். ஸோ அந்த பொண்ணு வந்து மாசமா இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அவங்க பையன்கிட்ட குடுத்து விடுறாங்க. இந்த பொண்ணோட அண்ணங்கிட்ட குடுத்து விடுறாங்க. ஆ, ஆமா, சாப்பாடு. அ நான்வெஜ் தான். எல்லாம் அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சுட்டு, அந்த அம்மா சொல்லிக் குடுக்குறாங்க. தங்கச்சி ஊர்ல 6 மணிக்கு மேல போகக்கூடாது. என்ன கதை? பேய் கதைங்க. கேளுங்க. நடந்த கதை தான் சொல்றேன். 6 மணிக்கு மேல வந்து போகக்கூடாது. ஸோ, அதனால நீ சீக்கிரமா எடுத்துட்டு போய் குடுத்துட்டு, முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்குள்ள திரும்பி வந்துர பாரு. இல்லன்னா நைட்டு பொழுது அங்க தள்ளிட்டு, காலையில கூட வந்துரு. ஆனா எக்காரணத்துக்கு கொண்டு 6 மணிக்கு கடந்து நீ போகாத. அப்படின்னு அவங்க அம்மாலாம் சொல்றாங்க. நேம் எல்லாம் கேட்காதீங்க. பா அது எனக்கு உங்களுக்கு. எதுக்கு? அதேதான், அதேதான். ம். அப்போ வந்து அவங்க அம்மா அவ்வளோ தூரம் சொல்லுவாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, சாப்பாடுலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, நேரா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு படம் பார்க்க போயிடுவான். படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது மணி ஒரு 5:30, 6 மணி 5:45 அந்த மாரி ஆயிடும். அவன் என்ன பண்ணுவான்னா, ஐய்யயோ! அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஹாய் சிஸ்டர் வாங்க, வெல்கம். வாங்க, வாங்க, வாங்க. இதுல ஒரு ஆட் இருந்தா உங்கள ஆட் பண்ணி விட்டுருவேன். ஆட் இல்ல. லலிதா சிஸ்டர். பிரபு ஹாய். அப்போ வந்து அந்த ஊர்ல வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. அந்த தம்பி என்ன பண்ணுவாங்க, அச்சச்சோ! அம்மா வந்து ஆல்ரெடி சொன்னாங்களே 6 மணிக்குள்ள போய் சாப்பாடு குடுக்கணும். இப்போ வந்து 6 மணிய தாண்டிட்டோமே என்ன பண்றது இப்போ? ஆனா வீட்டுக்கும் போ முடியாது. அம்மா திட்டுவாங்க. உன்ன மதியமே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் என்ன பண்றான்னா, சரி ஓகே அவங்களா ஏதோ பயந்து சொல்றாங்க. நம்ம எடுத்துட்டு போய் நமக்கெல்லாம் என்ன இருக்கு பயம்? நம்ம எடுத்துட்டு போய் குடுத்துடலான்ட்டு அவன் என்ன பண்றான்னா, ஆமாங்க கதை தாங்க பிரபு. அவன் என்ன பண்றான், சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கான். போகும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல அந்த இடத்த தாண்டும்போதே 6 மணின்றது அங்க இருட்டு ஆயிடும். ஏன்னா, அந்த ஊர்ல இருக்கிற சாபம் மாதிரி அது. அப்போ அவன் சைக்கிள் மிதிச்சுட்டே போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் பேக்க பின்னாடி வச்சிருக்கான். சடனா பார்த்தா அந்த பின்னாடி வந்து அவனால சைக்கிள் மிதிக்கவே முடியல. ஹெவி வெயிட்டா இருக்கு. என்னடா இது இவ்வளோ ஒரு 4 பேர் ஏறி உட்காந்துருக்க மாரி இருக்கு பின்னாடின்ட்டு மிதிக்கிறான், மிதிக்க முடியல. ஹாய் திருப்பி மாத்திட்டியா? இருக்கு. என்னது இருக்கு? என்னது இருக்கு லலிதா சிஸ்? கார்த்தி தம்பி, பேய் ஸ்டோரி கேட்டுட்டு போ. செல்லமா தாத்தா அந்த மாதிரி பேய் கதையெல்லாம் கேட்டுட்டு போய் தூங்குங்க. நமக்கு தான் தெரியல. அதுவும் சரிதான். அப்படியா சிஸ்டர்? ஆட் இருக்கா இதுல? அதெல்லாம் சொல்றீங்களா? ஓஎம்ஜி இருங்க நான் ட்ரை பண்றேன். ஆட் மாதிரிலாம் இது ஏதோ இருக்கா மாதிரி எனக்கு தெரியலையே. ஆனா இங்க ஒரு பிளஸ் ஆப்ஷன் காட்டுது. ஸ்டார்ட் ஆனா ஆட் இருக்க மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையே. ஓகே ராம், டேக் கேர். குட் நைட், குட் நைட். ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர், வெல்கம். அப்படியா சிஸ்டர்? பாலா ஹாய் பாலா, வெல்கம். ஆனந்த் ஹாய், வெல்கம்ங்க. சொல்லுங்க அக்கா. கண்டிப்பா சொல்றேன். நான் கார்த்தி சொல்றேன். கண்டிப்பா சிஸ்டர் நீங்க கத்துக்கிட்டு சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஆட் பண்ணிடுவோம். 2 பேரும் உட்காந்துருவோம். கதைய நான் சொல்லுவேன், நீங்க கேளுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆ. பாலா சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? நான் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். கேளுங்க பாலா. சொல்றேன். அப்போ வந்து என்ன பண்றான், அவனால சைக்கிள் மிதிக்க முடியல. ஸோ அவன் என்ன பண்றான், திரும்பி பின்னாடி பார்க்குறான். பின்னாடி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. 2 ஸ்டெப் தான் மிதிக்கிறான். திருப்பி யாரோ ஏறி உட்காந்துருக்க மாரிக்கு அவனால மிதிக்கவே முடியல. அக்கா நீ போய் சொல்ற கேட்குறாங்க. போறேன்னு கேட்குறாங்க. அக்கா நீ போ சொல்ற. அப்ப இரு. இது என்ன ஸ்டோரி? பேய் ஸ்டோரிங்க. பேய் கதையா இது? ஆமா பிரபு. குட் நைட் ஆனந்த். ராஜேஸ்வரி ஆமாங்க. ராம் அப்ப இரு ராம், ஏன் போற? சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து சந்தோஷ் இருக்கியாப்பா? அப்புறம் கார்த்தி இருக்கியா? எல்லாருமே எஸ்ன்னு போடுங்க இருக்கிறவங்கலாம் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றப்ப. பயமா இருக்கு சொல்லுங்க. அவ்வளோ பயமா இருக்கு உங்களுக்கு? சரி நம்புங்க நானும் சொல்றேன். அப்புறம் வந்து என்னாச்சு, அ அவன் அந்த அந்த தம்பி வந்து சைக்கிள் மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போது பார்த்தீங்கன்னா, அதான் பின்னாடி ரொம்ப ஹெவி கனமா இருக்கு. அவர் திருப்பி 2 ஸ்டெப் ஓட்டுறாரு. திருப்பி ஹெவி கனமா இருக்கு. அவர் அதுவரைக்கும் தைரியமா அவரோட மனச வந்து தைரியமா வச்சிருந்தாரு. ஸோ